ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த இணையதள காணொலி வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி குலசேகரம் டிவிஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதான கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளின் இந்த காலை வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சோதிரம், கடந்த 6 மாத காலமாய் என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை நடத்தினீர், பாதுகாத்தீர், போஷித்தீர். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்திலே கடந்து வரும்படி என் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்திலே கலந்திருக்குதான் அத்தனை பேருக்காய் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த ஜூலை மாதத்திற்காய் ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ரட்சணை சேனையிலே பிரதானமான மாதமா இருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் 161வது ஸ்தாபகர் தினத்தை கொண்டாடும்படியா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட அசைவாடும். ஆண்டவரை சோதிரம், இந்த வேளையிலும் கூட உங்களுடைய ஸ்தாபகர்களை நாங்கள் நினைக்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் மூலமாய் இந்த ரட்சணை சேனையிலே நாங்களும் ஒரு ஊழியக்காரர்களாய் வீரர்களாய் இருக்கும்படியாய் என் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் என் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடைபெறுவதான அத்தனை ஆராதனைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு ஆராதனைகள் மூலமாய் நீங்க இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறமையா ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் உன்னதமான நாமத்திலே அடிமை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். கிருபை உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுதும் ஆண்டவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தின தெய்வம் இந்த புதிய மாதத்தை, ஜூலை மாதத்தை காணும்படியாய் ஆண்டவராகிய தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனை துதிக்கின்றேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு மாதங்களும் நமக்கு ஆண்ட தந்து, நமக்கு புதிய வார்த்தைகளினாலே புதிய வாக்கு தத்தங்களை தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிற தெய்வம். இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை தரும்படியா, தேவனுடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். விசேஷமாய் இரட்சணை சேனையாருக்கு இந்த
மாதம் மிகவும் பிரதான மாதமாக இருக்கிறது. ஜூலை மாதம் என்று சொன்னாலே இரட்சணிய சேனை, அகில உலகம் இருக்கிறதான இரட்சணிய சேனை ஜனங்களுக்கும் தலைவர்களுக்கும் இது பிரதானமாய் ஸ்தாபகர் தினத்தை கொண்டாடி ஒரு நல்ல நாளாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினாலே தேவனை துதிக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். விசேஷமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தம் ஸ்தோத்திரம். உபாகமும் 31வது அதிகாரம் வசனம் 8 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான நாட்களிலே ஆண்டவர் இந்த மாதத்துல என்னுடைய எதிர்பார்ப்பு நிவர்த்தி செய்ய மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகள் மாறாதா? கடந்த நாட்களிலே ஏற்பட்டதான தோல்விகளிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தரமாட்டாரா என்று சொல்லி எண்ணி இருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், நமக்கு முன்னாக போகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்விலே இந்த அதிகாரத்தினுடைய இந்த வசனத்திலே 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை கைவிட மாட்டார், பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் எதிர்பார்க்கிறதான காரியங்கள், கடந்த மாதத்தில் ஒருவேளை நமக்கு ஏற்பட்டதான பலவீனங்கள், கடந்த மாதத்தில் ஏற்பட்டதான இழப்புகள், கடந்த மாதங்களிலே ஏற்பட்டதான வியாதிகள், கடந்த மாதத்தில் ஏற்பட்டதான சஞ்சலங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது தீரும்? இந்த மாதத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா? எனக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான தெய்வீக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி, நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தங்களின்படி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு விசேஷித்த நன்மையை உங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஆண்டவர் சித்தம் கொண்டவராய் இருக்கின்றார். ஒருவேளை கடந்த காலங்களில் ஏற்பட்டதான தோல்விகளை எண்ணி நீங்கள் துவண்டு போயிருக்கலாம். தோல்விகள் என்னுடைய வாழ்விலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார், கிறிஸ்தவ வாழ்விலே தோல்வி ஒரு முடிவல்ல. ஆண்டவராகிய தேவன் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு முன்னாய் கடந்து செல்வார். உங்களுக்கு எந்த காரியத்திற்காக நீங்கள் கடந்து செல்லுகின்றீர்களோ, ஒருவேளை வேலை விஷயமாய் கடந்து சென்றிருக்கலாம், ஒருவேளை பிள்ளையுடைய திருமண காரியங்களுக்காய் நீங்கள் போகலாம், ஒருவேளை யோசிக்கலாம், வேலை விஷயமாய் நீங்கள் கடந்து போகலாம். எந்த இடத்திற்கு நீங்கள் கடந்து போகின்றீர்களோ உங்களுக்கு முன்னதாக அவர் கடந்து போவார். உங்களுக்கு முன்னதாக அவர் உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். அந்த ஆயத்தம் செய்யப்பட்டதான அந்த விசேஷித்த ஆசீர்வாதங்களை, அந்த விசேஷித்த நன்மைகளை உங்களுக்கு தரும்படியாய் அவர் உங்களுக்கு முன்னாகவே கடந்து செல்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் ஸ்தோத்திரம், அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது பேதுரு ஸ்தோத்திரம் ராம் முழுவதும் ஸ்தோத்திரம் கடலிலே மீன் பிடிக்கும்படியாய் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சரீர உழைப்பு கடினமாக உழைத்து கொண்டிருந்தவர், தன்னுடைய யோசனைகள், தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்தி அவர்கள் ராம் முழுவதும் கடலிலே மீன் பிடிக்கும்படியாய் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ராம் முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீனையும் அவர்கள் பிடிக்க முடியவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் மிக துயரத்தோடு துக்கத்தோடும் ஒன்றும் இல்லாத நிலையிலே அந்த வலைகளை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பேதுருவை பார்த்து, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருந்தபடியினாலே, அவருடைய நிலைமைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியினாலே, வெறுமையா நின்று கொண்டிருந்த மக்களை நன்மை கிடைக்கும்படியா வெறுமையா நின்று கொண்டிருந்ததான மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே வலைகளை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு முன்னதாய் கடந்து சென்றார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தப்படுத்தி ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஸ்தோத்திரம், பாருங்கள், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை
போடுகிறோன் என்றான். உம்முடைய வார்த்தையை நம்பி, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்பி, உம்முடைய வசனங்களை நம்பி, ஆண்டவரை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பேதுரு ஆழத்திலே வலையை போட்டான். ஆனால் அதன் மூலமாய் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அவனுக்குள் இருந்தது. ஒரு விசேஷித்த நன்மை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கிடைத்தது. ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், விசேஷித்த ஆசீர்வாதங்கள், மிகுதியான மீன்களை பிடிக்கும்படியாய், வலைகளிய பிடிக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய தேவன் விசேஷித்த நன்மைகளை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்கு முன்னதாய் கடந்து செல்வார். இந்த மாதத்துல என்னென்ன காரியங்களுக்காக, என்னென்ன நிகழ்வுகளுக்காக, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றும்படியாய் உங்களுக்கு முன்னாய் கடந்து செல்வார். ஒருவேளை உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் கடந்து செல்லலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அட்மிஷனுக்காக கடந்து செல்லலாம், அல்லது ஸ்தோத்திரம் குடும்பத்துடைய நல்ல நிகழ்வுக்காக, குடும்ப காரியங்களுக்காக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு முன்னதாக அவர் கடந்து சென்று, அவர் உங்களுக்கு முன்னதாய் கடந்து போய் எல்லா காரியங்களையும், ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும் உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாய் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நீங்கள் தேவனுடைய பாதத்தை காத்திருப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய காத்திருப்புதல் ஒருபோது வீண் போகாதபடி இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் முன்னே கடந்து சென்று விசேஷித்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும், விசேஷமாய் இரட்சணீய சேனை வீரர் அனைவர்களுக்கும் இந்த இந்தியா தேசத்துல, உலக நாடுகளிலே எங்கிருந்தால் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து செல்வார். விசேஷித்த நன்மையை கொண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, கடந்த ஜூன் மாதம் முழுதும் எங்களை பாதுகாத்த தெய்வம், இந்த புதிய மாதத்தை, இந்த ஜூலை மாதத்தை என் தேவன் எங்களுக்கு தந்தபடியினாலே உமக்கு நன்றி தகப்பனே. உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரை, உடைய பாதத்திலே வந்து காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த மாதத்துல எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி போய் சோர்ந்து போய் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு முன்னதாக கடந்து சென்று ஆண்டவர் விசேஷித்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய சிரசுகளிலே இறங்கும்படியாக ஆண்டவர் கட்டளிடுவீராக. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத காரியங்கள், நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு இரட்சணீய சேனை வீரர்களுக்கும், ஆண்டவர் ஊழிய பிள்ளைகளுக்கும் என் தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தின் மூலமாய் எங்கெல்லாம் கடந்து செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு முன்னதாக என் தேவன் கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை தேடி போகிற மக்களுக்கு முன்னதாக நீர் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காக ஆலோசிக்கிறவர்களுக்கு முன்பாக நீர் கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னதாக நீர் கடந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாய் கடந்து சென்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறத ஆசீர்வாதங்கள், விசேஷித்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, உலகம் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளும்படியா என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே அவருடைய தேவைகள், எண்ணங்கள், மன விருப்பங்களை என் தேவன் நிறைவேற்றுவீராக. பகலில் வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுவீராக ஆண்டவர். ஸ்தோத்திரம், தொடர்ந்து கிரியை செய்யுங்க இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே. என் தேவன் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள், எங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே அவா ஸ்தோத்திரமுக்கு பிரியமான வார்த்தைகளினாலே என் தேவன் எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் அதிகம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நாங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய குடும்ப காரியங்கள் அநேகம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த
மாதத்துல ஆண்டவர் எந்த தோல்வியும் இல்லாதபடி எல்லாவற்றையும் சிறப்பாய் என் தேவன் செய்து முடிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, இரட்சணிய சேனைக்காக, ஆண்டவருடைய தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய மாகாணத்துக்காக, மாகாண தலைவர்களுக்காக, எல்லா ஊழிய பிள்ளைகளுக்காக, ஓய்வு பெற்ற உத்தியோகஸ்தர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் வேண்டிய சரீரத்திலே பலனையும் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. எல்லாரையும் ஊழியத்திலே பயன்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை மறைத்து என் தேவன் வெளிப்படுத்துவீராக. தொடர்ந்து கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில தொடர வேண்டும் என்று செபிக்கிறேன். எங்களுக்கு முன்னதாக கடந்து சென்று ஆண்டவரே, எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். தொடர்ந்து கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.